வேக்யூம்ல அவங்கள வச்சு வாழ முடியுமா? இதோட எனக்கு பெட்டரா கிடைக்கும்னு சொல்லிட்டு பெட்டரா எதுவுமே கிடைக்காது மேடம். இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். இந்த ஜெனரேஷன்ல மீ மைசெல்ஃப் அதான் என்னுடைய சாய்ஸ்க்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரேன் என் லைஃப்ல. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. பட் ஆனா என்ன கேக்குறேன்னா, திருமணத்தை விட்டுருங்க, இந்த ஐமை மீ அப்படிங்கிறது இன்னொன்னு அமைஞ்சிருமா? சான்ஸே கிடையாது. அவங்க இப்போ எனக்கு இது எனக்கு சூட்டபிளாவே இல்ல. இன்னொன்னு அமையுமா அமையாதாங்கிறத முடிவு பண்ணிட்டு யாரும் டிவோர்ஸ் கேக்குறதே இல்ல சார். சுருக்கமா சொல்லணும்னா செகண்ட் ஹேண்ட் தான் அமையும். நான் என்ன நான் கேக்குறேன், எதிர்பார்த்த மாதிரி இது இல்லன்னு. இல்ல இது நீங்க ரொமான்டைசைஸ் பண்ற மாதிரி இல்லையா உங்களுக்கு? ரொமான்டிசைஸ் இல்ல சார். அவங்க சொன்ன ரீசன்ஸ்ல எல்லாம் ரொமான்டிசமே இல்லையே. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல ஐமை மீங்கிறது உண்மையிலேயே ஒரு ரொமான்டைசைஸ் உலகம். எங்கயாவது அவங்க சொன்னாங்க nobody is perfect in this world. எல்லாரும் அவங்களா பட்டு தெளிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் அழகா, கணவர் அழகா, சினிமா மாதிரி மாமியார்லாம் நமக்கு அப்படியே நீங்க மக அப்படின்னு வச்சு வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அப்படி எல்லா பெர்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு அமைஞ்சிருமா என்ன ரியாலிட்டில? இல்ல சார், அப்படி சொல்ல வரல. ஏன் அவங்க டிவோர்ஸ்க்கு இமிடியேட்டா இப்ப வராங்கன்னா அவங்கள இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் விட. இப்ப அவங்க சொன்னாங்க he can't afford me சொன்ன உடனே எனக்கு அந்த பொண்ணு செருப்பால் அடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். நிச்சயமா எனக்கு அது தோணலையே. see அவ I cannot afford me ஒரு wrong statement. அத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். தப்பு தான் மேடம் சொல்றா. ஆனா உன்னோட கமிட்மெண்ட்ஸ், என் தங்கச்சியை கரையேத்தணும், என் தம்பியை கரையேத்தணும், அந்த கமிட்மெண்ட்ஸ் அவளுக்கு பிடிக்கலன்றத நான் அக்செப்ட் பண்றேன். சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்கார மாதிரி. see அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத அவ ஹஸ்பண்டோட வாழணும்னு ஆசைப்படுறா. அப்ப நம்ம எப்படி அவளை முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். we don't have that right. ஏன்னா சட்டம் பெண்களுக்கு தான் சாதகமா இருக்கு. அதாவது ஒரு ஆண் தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது அவளுக்கு பிடிக்கலன்னும் போது நம்ம அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்படி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இல்ல நான் என்ன கேக்குறேன், கன்வின்ஸ் பண்றது கூட விடுங்க, நீங்க இதுல மாரலி எதை சப்போர்ட் பண்றீங்க? மாரலா நான் அவங்க சொன்னதை ஏத்துக்கிறேன். உன் சைடுலயே ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஒரு ஆண் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றுகிறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் இல்ல தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அவனுடைய பொறுப்புகள் அது ஒண்ணு அவன் செய்யறான். கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அது கரெக்ட் தான் சார். அது அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னு போது அவளை இவனோட சேர்த்து வைக்கிறதால டெய்லி 2 பேருக்கும் சண்டை வரப்போகுது. இந்த வீட்ல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? இது டிவோர்ஸ்ல முடியலனா இது வேற ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் முடியுது. விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. அவங்க டைவர்ஸ்க்கு அப்புறம் எந்த டிப்ரெஷனும் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம, நிம்மதியா சந்தோஷமா, அது நம்ம சொல்லவே முடியாது. அது நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்களா பட்டு தெளிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே அமைச்சூர் ஆப்ஷனா இல்லையா? ஆமா, ரெண்டும் அமைச்சர் ஆப்ஷன் தான். டிவோர்ஸும் அப்படிதான், லைஃபும் அப்படிதான். எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதே சார். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். இப்போத்தி இன்லாஸ் ஸ்பேஸ் கொடுக்காம ஒண்ணும் இல்ல. இப்போத்தி இன்லாஸும் சரி, இப்போத்தி மென்னும் சரி, because they are more abused than women. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனால் அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலனா நம்மள வேக்யூம் கிளீனரோட க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கொண்டாட்டிங்கலாம் நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். அவங்க ஜெனரேஷன் கேப்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ஜெனரேஷன் இட் இஸ் ஜஸ்ட் மிஸ்யூசிங்